வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எந்திரிச்சது லேட்டு. நான் ஜிம்முக்கு போறதுக்கு யாருமே போட முடியாது கேட்டு அப்படின்னு காலங்காத்தால எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சு ஜிம்முக்கு போறதா வேலையா பார்த்துட்டு இருக்கேன். பேசிக்கலி நான் லேட்டா எந்திரிச்சிட்டேன். அதனால ரன்னிங் போக முடியாது. அதனால ஜிம்முக்கு போறேன். இது குட்டி கதை இல்ல, பெரிய கதை இல்ல, நடுவுல கதை. டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிடுறேன். அதுக்கு முன்னாடி இது நான் எக்ஸ்பிரஸ்க்கு போற எபிசோடு 86 வீடியோ பாக்குறீங்களா? அவங்க வீட்டு பிளான் வச்சு ஒரு ஃபாலோ தட்டிட்டு போயிருங்க. இன்னைக்கு கதை என்னன்னா, காலங்காத்தால எந்திரிச்சதே லேட்டு. இதுல மலையில ஷூ நனைஞ்சிச்சு. சரி ரன்னிங் போக முடியாது முடிவு எடுத்துட்டு ஜிம்முக்கு போறப்ப பைக் எடுத்துட்டு ஏன் போறோம், நடந்தே போயிடலாம்னு சொல்லி முடிவு எடுத்து ஜிம்முக்கு வந்து சேர்ந்துட்டேன். இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் நிறையவே வேலை இருக்கு. அதனால ஜிம்ம சீக்கிரம் முடிச்சு அடுத்தடுத்த வேலையை டக்கு டக்குன்னு பார்க்கணும். இன்னைக்கு நமக்கு ஜிம்ல ஷோல்டர் டே. அதனால ஒவ்வொரு வேரியண்ட்டை டக்குன்னு போட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. மறுபடியும் நடரா ராஜா சர்வீஸ் தான். ஒரு வாழைத்தார தூக்கி இருந்துச்சு. அதை அறுத்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு ஃப்ரெண்டோட கல்யாணம் இன்னைக்கு. அதுதான் முதல் வேலை. சரின்னு கிளம்பியாச்சு. அந்த ஃப்ரெண்டு யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் பழைய வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பா தெரியும். மேடையில சரியான கூட்டம். சரி ஓகே அப்புறம் வந்து பாத்துக்கலாம்னு சொல்லி சாப்பிட கிளம்பியாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கை கொடுத்துட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டேன். ஆக்சுவலா பொண்ணு தான் நம்ம ஃப்ரெண்டு. ஆனா பாபா தான் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கிறாப்ல. அவங்க கண்ட கூட மாட்டா. நல்லபடியா இருக்கட்டும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டேன். வீட்டுக்கு போகணும் ரிட்டர்ன் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு எடிட்டிங் வேலைலாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு ரன்னிங் கிளம்பிட்டேன். ஏன்னா இன்னைக்கு காலைல ரன்னிங் போல கரெக்டா ஒரு மாசம் கொண்டு வந்துட்டு இருந்தேன். ஆனா இந்த ஒரு 3 நாளா உழப்பிட்டே இருக்கு. இந்த ஒரு வாரம் அப்படிதான் இருக்குன்னு தோணுது. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் எண்டில் நம்ம ஒரு மேரத்தான் வர போறோம். ஹாஃப் மேரத்தான் அருமையா இருக்கும். பொறுமையா ஒரு 1.5 கிலோமீட்டர் ஓட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டேன். வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு சாப்பாடை முடிச்சுட்டு அன்னைக்கு நண்பரோட வீரவாண்டி போனோமா, இன்னைக்கு குடும்பத்தோட வீரவாண்டி திருவிழா போறோம். அதையும் எப்படி இதே வீடியோட சொல்ல முடியாது. அதனால அதை ஒரு தனி வீடியோவா போடுறேன். அது வரைக்கும் நீங்களே செய்ய முயற்சி நண்பர்களே.